இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கும்படியாய் நான் கர்த்தரை வேண்டிக் கொள்கிறேன். வாசிங்க ஏசாயா 45:3. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. தொடர்ந்து அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. என்னென்ன அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில செய்கிறார். வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். கர்த்தர் எவ்வளவு பெரிய நன்மைகளை உங்களுக்கு செய்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நெகட்டிவ் தாட்ஸாக பேசக்கூடியவங்க என்னுடைய மன உறுதியை குலைக்கிறாங்க, எனக்கு வியாதி வரும்னு சொல்கிறாங்க, எனக்கு தோல்வி வரும்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா உங்கள் பிஸ்னஸில் அப்படி சொல்லுவாங்க. உங்கள் பிஸ்னஸ் எதிரிகள் இருப்பாங்க, உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க, குடும்பத்தில் உங்களுக்கு விரோதமாக பேசக்கூடிய உறவினர்கள் இருப்பாங்க. நீங்கள் போயிட்டு இருக்கிற அந்த ஆவிக்குரிய சபையிலேயே கூட பக்கத்தில் ஒருத்தவங்க ஒரு அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவாங்க, இல்லை ஒழுங்கீனமான வாழ்க்கையில் இருப்பாங்க, ஒழுங்கீனமாக இருப்பாங்க. ஆராதனையில் அந்த ஒரு கர்த்தருக்குரிய கனத்தை செலுத்தாமல் இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் பார்க்காம கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்கிறாரோ அந்த வார்த்தையுடைய மகத்துவத்தை உணர்ந்து பார்க்கும் பொழுது தான் நீங்கள் விசுவாச வாழ்க்கையில் படிப்படியாக மேலே வர முடியும். பாருங்க, வெண்கல கதவுகளை உடைச்சி இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கர்த்தருடைய நாமத்தையே உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய வல்லம் உங்களுக்குள்ளார செயல்படுது. கர்த்தருடைய மகத்துவம் உங்களுக்குள்ளார இருக்குது. கர்த்தர் உங்களை கொண்டு காரியங்களை செய்ய விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உங்களை ஒரு நல்ல கருவியாக பயன்படுத்த விரும்பும் பொழுது நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய கிருபையின் சமூகம் உங்களோடு இருக்கும் பொழுது, முன்பாக கர்த்தருடைய சமூகம் கடந்து போகும் பொழுது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. அவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.